அவங்களுக்கு என்ன வெளிநாட்டு காசு? அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைய சொந்த ஊரு சொந்த நாடுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பாடையில பொறுத்து சுடுகாட்டுக்கு போறதுக்கு பதிலாக ஃப்ளைட்ல பொறுத்து வெளிநாட்டுக்கு வரவனோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. முத நம்மளை போய் ஸ்கூல்ல விடும்போது அம்மா நம்ம அழுகிறத பார்த்துக்கிட்டே போவாங்க. ஆனா பொழப்புக்காக முத நம்மளை வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது அவங்க அழுகிறத பார்க்க முடியாம திரும்பி பார்க்காம ஏர்போர்ட்டுக்குள்ள போறவங்களோட வழி என்னன்னு தெரியுமா? குழந்தையிலிருந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கஷ்டப்பட்டாதான்டா மகனே இந்த உலகத்துல வாழ முடியும்னு கண்ணை கசக்கிக்கிட்டே வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு நிற்பாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களோட வழி என்னன்னு தெரியுமா? வெளிநாட்டு வாழ்க்கையே போதும்னா இருக்கிற காசை வச்சு சொந்த ஊருக்கு போய் ஏதாச்சும் தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம்னு போவோம். அக்கா கல்யாணம், தங்கச்சி படிப்பு, தம்பிக்கு வேலை, அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு திருப்பி வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக அதே வெளிநாட்டுக்கு வேலைக்கு வருவோம். அதோட வழி என்னன்னு தெரியுமா? உழைக்கிற வயசு இதுதான்டா, இந்த வயசுலேயே உழைச்சி சம்பாரிச்சுக்கிறணும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு வந்துட்டு வாழ்கிற வயசும் அதுதேன்றதை மறந்து வாழ்க்கையவே தொலைச்சிட்டு இங்கே இருக்கிறவங்களோட வழி என்னன்னு தெரியுமா? அடுத்த ஜென்மத்திலேயாச்சு சொந்த ஊரில் சொந்த நாட்டில் அப்பா அம்மா கூட பொண்டாட்டி பிள்ளைங்க கூட நல்ல நண்பர்கள் கூட எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து வாழணுன்ற ஏக்கத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவனுக்கு என்ன வெளிநாட்டு காசு அப்படின்னு வாய்க்கிலேயே பேச மட்டும் தெரியும். அடுத்த தலைமுறையிடமாவது வெளிநாட்டு மோகத்தையும் ஆசைகளையும் கனவுகளையும் வளர்க்காமல் இருங்கள் சொந்தங்களே. வெளிநாட்டு வாழ்க்கையில் காசை எடுத்து விடுகிறார்கள், ஆனால் சந்தோஷத்தை தொலைத்து விடுகிறார்கள். வாழ்க்கை ஆரம்பமாகும் காலத்தில் விமானம் ஏற்றி விடுகிறார்கள், வாழ்க்கை முடியும் நேரத்தில் இறக்கி விடுகிறார்கள். வெளிநாட்டில் சம்பாதிக்க வந்தவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தேன் நிம்மதியாக வாழ்ந்தேன் என்று சொன்னதை விட 10 வருடமாக 20 வருடமாக 40 வருடமாக இங்கேதான் இருக்கிறேன் என்ற சொல்தான் அதிகமாக கேட்க முடிகிறது. 2 வருடம் ஒரு முறை 1 மாத கால விடுமுறையோ அல்லது 2 மாத கால விடுமுறையோ கிடைக்கிறது. அதில் என்ன சந்தோஷம் கிடைக்கின்றது? எதை அனுபவிக்க முடிகிறது? இங்கே அடைந்ததை விட இழந்ததுதான் அதிகம் நண்பர்களே. அம்மா அப்பா அக்கா தங்கை அண்ணன் தம்பி மனைவி குழந்தைகள் சொந்தங்கள் நண்பர்கள் நம் பிறந்த மண் நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் என எல்லாத்தையும் அனைவரையும் விட்டுவிட்டு அனைத்து சந்தோஷங்களையும் இழந்துவிட்டு காசு என்ற ஒன்றே என்று அனாதைகளாக வாழும் வாழ்க்கை தான் வெளிநாட்டு வாழ்க்கை.